ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடு வகுப்பு எடுப்பாங்க, அவர்களுடைய உச்சந்தலையிலிருந்து ஒரு பிரகாசம் ஒளியாகும். அது அவ்வளோ பிரகாசமாயிடுச்சு. அவங்களுக்கு டென்ஷன் உலகத்தை பற்றி இல்லை, ஊடு கட்டுறதை பற்றி இல்லை, கடையை பற்றி இல்லை. நபி அவங்களுடைய டென்ஷன் என்ன? இதனால தான் முடி நரைச்சிச்சு. நீங்கள் மீசையை கத்தரியுங்கள், மீசையை கத்தரிக்கணும். பொம்பளையில மாதிரி மீசையை வலிக்க கூடாது. ஆணுக்கு அழகு மீசை. தாடியை அடர்த்தியாக விட்டு விடுங்கள், தாடியில் கை வைக்க வேண்டாம். அலங்கோலமாக இருக்குமா இருந்தால் அதை ஷேப் பண்ணலாம். இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், தாடியை கொஞ்சம் என்ன செய்யலாம், ஷேப் பண்ணலாம். தாடியை வலிக்கிறது சில உலமாக்கள் கருத்துப்படி ஹராம். பெருமையுடைய நடை நடக்க மாட்டார்கள், வேகமாக நடப்பார்கள். பொம்பளையில் நடக்கிற மாதிரி மெதுவாக நடக்க மாட்டார்கள். பூமியின் பாதத்தை சற்று அழுத்தமாக ஊன்றி வைப்பாங்க, தேய்ச்சி சேச்சி இந்த ரோட்டு வழிகளாக நடப்பாங்க. அப்படி புழுதியை கிளப்பிக்கு சோம்பேறியை போன்று நடக்க மாட்டாங்க. ஒவ்வொரு காலையும் தூக்கி தூக்கி வைப்பார்கள். இஸ்லாத்திலே ஒரு சட்டம் இருக்கிறது. ஒரு குழந்தை 7 வயதை அடைந்தால் எவ்வாறு அந்த பிள்ளைக்கு நாம் தொழச் செல்கிறோமோ, 10 வயதை அடைந்தால் அந்த குழந்தை தொழவில்லை என்றால் அடித்து தொழ வைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறதோ, இதே போன்றுதான் ஒரு குழந்தை 7 வயதை அடைந்தால் அந்த குழந்தைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படித்து கொடுப்பது பெற்றோர்களாகிய ஒவ்வொருவர்கள் மீதும் கடமை. நம்ம அதை யோசிக்கமா? 7 வயதில் நம்மளோட பிள்ளைகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய பேர் என்ன, அவருடைய வாப்பட பேர் என்ன, அவர் எங்கு பிறந்தார், எங்கு வளர்ந்தார், அவருடைய பண்பு என்ன, அவருடைய வர்ணனை என்ன, அவருடைய கண்ணியம் என்ன என்ற விடயத்தை 7 வயதிலே இருந்து அந்த பிள்ளைக்கு படித்து கொடுப்பது பெற்றோர்களாகிய எம் மீது கடமை. அவர்களுடைய வாழ்க்கையில் இருந்த சுன்னத்துகளை அந்த பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தி கொடுப்பது பெற்றோர்கள் மீது சுன்னத். ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்ற துணியிலே அவர்களுடைய வர்ணனைகளை பற்றி நாம் பேசப் போகிறோம். ஆகவே ஷமாயிலு திர்மிதி, இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள், இமாம் அபு ஈசா முஹம்மது பின் ஈசா என்று சொல்லக்கூடிய இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம், அவர்களுடைய உடல் அமைப்புகள், அவர்களுடைய தோற்றம், அவருடைய நடை எவ்வாறு இருந்தது என்பதை அவர்கள் ஒரு கிதாப் வடிவத்திலே எழுதியிருக்கிறார்கள். இப்படி யாரையாவது பற்றி எழுதப்பட்டியா? இவ்வளவு கிதாப். ஷமாயிலு திர்மிதி 334 பக்கம். 334 பக்கம். ஒரு மனிதருடைய அங்க அசைவு, ஒரு மனிதரோட கண் எப்படி இருந்துச்சு, அவரோட தலைமுடி எப்படி இருந்துச்சு, அவரோட சிரிப்பு எப்படி இருந்துச்சு, அவரோட பாதணி எப்படி இருந்துச்சு, அவருடைய கை எப்படி இருந்துச்சு என்று இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு கிதாபுண்டே எழுதியிருக்கிறார், ஷமாயிலு திர்மிதி என்று. ஆகவே அன்பானவர்களே, இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ரத்து அயுனினா, எங்களுடைய கண் குளிர்ச்சி. எமது வாழ்க்கையிலே ஒரு இலக்கு இருக்கணும். என்ன தெரியுமா? நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காண வேண்டும். இந்த சபையில் எத்தனையோ சகோதரர்கள் இருக்கலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே கண்டவர்கள். இது நம்முடைய வாழ்க்கையின் இலக்கு. நான் மௌத்தாகிறதுக்கு முன்னால, நான் கண்ணை மூடுறதுக்கு முன்னால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கனவுல காணணும். மன் ரஆனி ஃபில் மனாம் ஃபகஅன்னமா யரானி ஃபில் யக்லா. சொன்னார்கள், யார் என்னை கனவிலே காணுகின்றாரோ அவர் என்னை நேரடியாக கண்டதை போல. அவ்வளவு பெரிய பாக்கியம். அவர் சும்மா பார்க்கலாமா? ஒருத்தர் பகலையில் ஃபுல் டென்ஷன், ஃபுல் கவலை, இல்லாட்டி இவரோட யோசனை, இரவு தூங்கினா அந்த கனவு வரும், அந்த கனவு வரும். இதை மாதிரி
நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய நடைமுறை, நம்முடைய பேச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அமைந்திருக்குமாக இருந்தால், அவர்களை சரியான முறையிலே நாம் அறிந்து கொண்டால் அவர்களை கனவிலே காணலாம். அன்பானவர்களே, ஆகவே எங்களுடன் ஒரு முறை ஹஜ்ஜுக்கு ஒரு பயணம் சென்ற சமயத்தில் சில பெண்மணிகள் வந்தார்கள். அந்த பெண்மணி வந்து என்கிட்ட சொன்னார், மதீனாவிலே இருக்கும் பொழுது ஹஸரத், நான் கனவு கண்டேன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. எப்படி தெரியுமா? நபி அவர்களுடைய மனைவிமார்கள் இருக்கின்றார்கள், அந்த மனைவிமார்களுடைய அந்த பட்டியலில், அந்த சபையில் நானும் இருக்கின்றேன். எவ்வளவு சிறந்த ஒரு பாக்கியம். ஒரு பெண்மணி வந்து என்கிட்ட சொன்ன, மதீனாவில் இருக்கும் பொழுது. அப்ப இன்னும் உம்ராவுக்கு போறார்கள், ஹஜ்ஜிக்கு போறார்கள், மக்காவுக்கு போறார்கள், மதீனாவுக்கு போறார்கள். போய் அங்க அதையும் இதையும் பார்த்துட்டு வாரதில்லை. அங்க போற நோக்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கனவுல காணணும், சலாம் சொல்லணும், ஜியாரத் செய்யணும். அன்பானவர்களே, ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் நபி அவர்கள் மீது அன்பு வைக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அளவு கடந்து நேசிக்க வேண்டும். அந்த நேசம் உண்டாக வேண்டுமாக இருந்தால் அவர்களை பற்றி அறியணுமே. என்ன தெரியாம எப்படி நீங்க என்ன அன்பு வைக்கலாம்? என்ன தெரியணுமே, என்ன அறிஞ்சாத்தானே என்னை அன்பு வைக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அவர் நீளமா, அவர் கட்டையா, அவர் மெலிசா, அவர் சிரிப்பை பிடிக்கும், இது எழுதிக்காங்க உலமாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைஸ பித்தவீல், மிக நீளமான மனிதராகவும் இல்லை, வலைஸ பில் கஸீர், குட்டையான மனிதராகவும் இல்லை. நபி அவர்கள் நீளமான மனிதரும் இல்லை, அவர் குட்டையான மனிதரும் இல்லை. கான ரபஅதன், நடுத்தரமான உயரம் உள்ளவர். ஆனால் ஒரு அற்புதம், ஒரு விசேடம் என்ன தெரியுமா? ஒரு சபையிலே நின்றால், அந்த சபையிலே 50 பேர் நின்றால், அதிலே நபி அவர்களும் ஒரு ஆளாக நின்றால், அந்த 50 பேரை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சற்று உயர்ந்தவராக காணப்படுவார். இது அற்புதம். அவர் உயரவில்லை, ஆனால் அந்த சபையிலே அவர் தலைவராக காட்டப்படுவார். அத்வல மினல் மர்பூ, ஒரு கூட்டத்தில் நின்று கொண்டிருந்தால் அந்த கூட்டத்தில் அவரே உயரமானவராக தென்படுவார். அன்பானவர்களே, இது ஒரு தலைவருக்கு, ஒரு தலைமைக்கு இருக்கிறவருக்கு அல்லாஹ் கொடுத்த ஒரு அற்புதம். குட்டையான ஆட்களுடன் நின்றா அவரும் அத மாதிரி தான் இவர். நெடிய ஆட்களுடன் நிற்க கூட அவரும் நெடியதாகத்தான் தென்படுவார். ஏன் தெரியுமா? நான் வேற, நீங்க வேற இல்லை. நான் வேற இனம், நீங்க வேற இனம் இல்லை. நான் எல்லாருக்கும் ஒத்தவன், நான் எல்லாருடையும் சேர்ந்தவன் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உயரம் காட்டியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலை எப்படி இருந்தது? அலீமுல் ஹாம்மா, தலை நடுத்தரமான பருமனுடையதாக இருந்தது. குறமாச புள்ளட தலை மாதிரியும் இல்லை, நல்லா தலை பெருத்தால் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கும், அப்படியும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலை நடுத்தரமான ஒரு தலையாக, பருவன் உடையதாக இருந்தது. யோசிக்கணும், கற்பனை செய்யணும். இந்த கற்பனையோடையே போய் ராவைக்கு தூங்கணும். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலே காட்டுவார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி அவர்களுடைய தலை நடுத்தரமானதாக இருந்தது. தலையில இருந்த முடி வலா பில் ஜஅதி வலா பில் பஸ்தி, தலைமுடி முற்றிலும் சுருண்டதாகவும் இல்லை, சுருண்டதில்லை. அதே போன்று முற்றிலும் நேரானதாகவும் இல்லை, அது ரெண்டுக்கும் இடைப்பட்டதாக இருக்கும். அதீமுல் ஜும்மா, தலைமுடி அடர்ந்து காது சோனை வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடி வளர்ப்பார்கள்.
இன்னும் ஒரு ரிவாயத்திலே வந்திருக்கிறது, யதுரிபு மன்கிபை, தோட்புஜம் வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடி வளர்த்திருப்பார்களாம். சொன்னார்கள், முடி வளர்த்து விட்டு நீங்கள் முடி வளர்த்தால் அந்த முடியை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். நபி அவர்கள் வளர்த்தார்கள் என்று போட்டு இப்பயும் நம்முடைய பிள்ளைகள் முடி வளர்க்கல. ஆனால் அந்த முடி பக்கத்தில் போகவே இல்லை. அவ்வளவு நாட்டம், அவ்வளவு பரட்டை இல்லை. நபி அவர் சொன்னாங்க, மன் கான லஹு ஷஅருன் ஃபல்யுக்ரிம், யாருக்கு முடி இருக்கின்றதோ அவர் அந்த முடியை ஒவ்வொரு நாளும் எண்ணெய் போட்டு சீவி சிங்காரமாக அழகாக வைத்துக் கொள்ளணும். இல்லாட்டி முடி வளர்க்கப்படாது. இப்ப என்னண்டா, சில இடங்கள்ல நம்மளோட பிள்ளைகள் முடி வளர்க்காங்க, முடிய வளர்த்து அலஸ்பென் போறாங்க. கண்டிகையில அலஸ்பென் போற யார் மாதிரி? ஆறு போற அலஸ்பென்? உங்களோட வீட்டு அலஸ்பென் யாரு ஆறு போற? நானா போறா, ராத்தா போறா? ராத்தா. அலஸ்பென் போடுறது பொம்புளை. லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்-முத்தஷப்பிஹீன பின்-நிஸா, பெண்களுக்கு ஒப்பாக ஆடை அணியக்கூடியவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக. ஆண்களுக்கு ஒப்பாக ஆடை அணியக்கூடிய பெண்களுக்கு சாபம் உண்டாவதாக. இப்ப ஆம்பளை புள்ள அலஸ்பரணிதான் இஷ்டம். இதை கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கு யாருமே இல்லை. கேட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடி வளர்த்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடி வளர்த்திருக்கின்றார்கள். காது சோனை வரைக்கும் வந்திருக்கும், தோட்புஜம் வரைக்கும் வந்திருக்கும். அலஸ்பன் போடல, ஒவ்வொரு நாளும் எண்ணெய் போட்டு தலையை வாழ்ந்து அழகாக சீராக செம்மையாக இருப்பார்கள். இது முடிக்குரிய ஹக்கு. இப்படி கொடுக்கறதுக்கு ஏலாட்டி முடி வளர்க்கப்படா. முடிக்குரிய ஹக்கிரிக்கு, முடிக்குரிய உரிமையை கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிக்கு ஜெய்தூன் எண்ணெய் போடுவாங்க. முடிக்கு ஜெய்தூன் எண்ணெய் போட்டு நடுவகுப்படுத்து வாருவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுவகுப்படுப்பாங்க. அவர்களுடைய உச்சன் தலையிலிருந்து ஒரு பிரகாசம் ஒளியாகும். தலை அவ்வளோ பிரகாசமாயிருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பேர்கள் சொல்ல கூட ஸலவாத் ஓதிக்கணும். சந்தர்ப்பம் ஒரு ஸலவாத்து சொன்னா அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எத்தனை நேரம் வரும்? 10 தடவை வரும். ஒரு நாளைக்கு 100 தடவை நாம ஸலவாத்து சொன்னா, ஒரு நாளைக்கு 100 தடவை நாம ஸலவாத்து சொன்னா அல்லாஹ்வுடைய அன்பு எத்தனை தடவை வரும்? அப்ப காலையில 100, மாலையில 100 சொன்னா இப்ப அன்பு தானே தேவை. அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நமக்கு தேவை. அன்பானவர்களே, நாம் தயாராகும். அதுக்காக வேண்டி பயான்ல இருக்கக்குள்ள ஸலவாத்து சொல்லி இருக்கிறல்ல, பயான கேட்கணும். அதுக்கு பிறகு ஒரு சந்தர்ப்பம் பெறக்குள்ளதான் ஸலவாத்து ஓதுறது. இடத்துக்குரிய உரிமையை கொடுக்கணும். இப்ப அசரத் செல்டாரே ஸலவாத்து ஓதுறோம், பயான கேட்கறது இல்லை, விஷயத்தை கேட்கறது இல்லை. நாம ஸலவாத்து ஓதிக்கியே இருந்தோம் என்று சொன்னால் அது முறையும் இல்லை. முறையா இல்லை. சாப்பிடக்கூட சாப்பிட தர வேணும். நபி அவங்க சாப்பிடக்கூட, நபி அவங்க என்ன திக்கரோட இருந்தாங்கன்னு போட்டு சாப்பிடக்கூட திக்கர் செஞ்சிருக்கலாமா? இல்லை. அது ஒவ்வொரு நேரத்துக்கும் உரிய ஒவ்வொரு அமல். இப்ப நாம பயான்ல இருக்கமென்றால் பயான கிரகிக்கணும். இந்த பயான் நம்மள 1000 ஸலவாத்து செல்ல வைக்கும். அதுக்குதான் பயான். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜெய்தூன் எண்ணெய் போட்டு நடுவகுப்படுத்து வாருவார்கள். கான யுஹிப்பு தயாமுன. இந்த விடயத்தை நாம கொஞ்சம் கவனிக்கணும். அன்பானவர்களே, இந்த விடயம் நாம சீரமா இல்லையான்னு கொஞ்சம் யோசிப்போம். தலை வாரக்குள்ள எந்த பக்கம் இருந்து சீப்படுத்துவார் சொல்லுங்களேன். ஸ்கூலுக்கு போகல தலை வார தானே
ஸ்கூலுக்கு போக்குள்ள தலைவாரலா சீப்படுத்து எந்த பக்கம் இருந்து தலைவாடுற யோசிச்சிருக்கமா வாரக்குள்ள யோசிக்கமா பள்ளிக்கு வரக்குள்ள வலது காலை வச்சு தானே முன்னுக்கு வந்தோம் வலது கால இடது காலாண்டு யோசிச்சு வலது கால முன்னுக்கு வச்சு வாரமா இல்லையா இதை மாதிரி சீப்படுத்து தலை வாரக்குள்ள நான் வாடுறது முதலாவது வலது பக்கமா இடது பக்கமா என்ற யோசனை வந்துறியா கான யுஹிப்பு தயாமுன வலது புறத்திலே இருந்து தலையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாருவார்கள். நாம் இதுக்கு புறம் யோசிக்கணும் இந்த விஷயத்தை. நம்முடைய சேப்புக்குள்ளே சீப்பிடி தாடி வருவோம் தாடி வாரு தலைமுடி வாரு எங்கால இருந்து ஆரம்பிக்கணும் வலது பக்கம் இருந்து ஆரம்பிக்கிறது சுன்னத். அன்பானவர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலைமுடியில முன்பகுதி நரைத்திருந்ததா நபியோட தாடி இருக்குதானே இந்த தாடி நரைச்சது இங்கால இருந்து இல்லை நடுவில் இருந்துதான் நரைச்சு வந்துச்சா சொல்ல வளைஞ்சா உங்களுக்கு நடுவில் நரைச்சிருக்கீங்களா இப்படி ஓரத்தில் நரைக்கிறது இல்லையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தாடி நரைச்சது முன்பக்கத்தில் இருந்தா. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தலைமுடியும் முன்னால் தான் நரைச்சிருந்துச்சான். தலைமுடி 14 நரைச்ச முடி இருந்துச்சு. எத்தனை முடி 14. எத்தனை வயசு 63 வயசு. என்ன தெரியுமா காரணம் உலக டென்ஷனே இல்லை உலகத்தை பத்தி யோசனையே இல்லை. இன்று 40 வயசுக்காரருக்கு நரைச்சிச்சு நமக்கு நரைச்சிக்கு வருது. என்ன காரணம் அவ்வளவு டென்ஷன் அவ்வளவு ராவு விடிய விடிய ஓட்டம் தூக்கவும் இல்லை. போனை தூக்கி ஹெல்மெட்டுக்குள்ள வச்சா ஆள் ஃபுல் டென்ஷன் ஓட்டம் பாடு நரைக்காம இருக்குமா முடி நரைக்கிறது டென்ஷன். இன்னும் இருக்கு சில நோய்கள் இருக்கு இளநரை இருக்கு அது வேற. அப்ப 63 வயசுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 14 முடிதான் நரைச்சிருக்கு என்று சொன்னால் எவ்வளவு தலை கூலா இருந்திருக்கு தலை எவ்வளவு கூலா இருந்திருக்கு யோசிச்சீங்களா. தாடி முன் தாடி தாடியில முன் தாடி என்று சொல்வது இதுல 17 முடி நரைச்சிருந்துச்சா 17 முடி. நாம யாராவது எண்ணி பார்த்திருக்கோமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை சஹாபாக்கள் எந்த அளவு நோட் பண்றீங்க யோசிங்க. சஹாபாக்கள் எந்த அளவு சிந்திச்சிருக்காங்க. நான் சலுங்கடைக்கு போனேன் ஒரு ஆள் சொல்லார் அந்த நரைச்ச முடிகளை கொஞ்சம் புடுங்குடுங்கோ கத்திரிக்கோளால தாடியில் இருக்கிற நரைச்ச முடிகளை கொஞ்சம் புடுங்குடுங்கோ வெட்டுடுங்கோ தலை முடியில் இருக்கக்கூடிய நரைச்ச முடிகளை கொஞ்சம் புடுங்குங்கோ என்று அவர் சொல்லார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே நரைத்த முடி இது ஒரு மூமினுடைய அழகு பிரகாசம். நரைத்த முடியை நீங்கள் பிடுங்க வேண்டாம் இது உங்களுடைய அழகு. சொன்னார்கள் நரைத்த முடி உள்ளவர்களை கண்டால் அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். விளைஞ்சா பிள்ளைகள் என்ன சொல்ல விளைஞ்சா நரைச்ச முடி உள்ள வயசானவங்க இப்ப தானே அவங்கள பாடி பண்ணப்படா அவங்களுக்கு மரியாதை செலுத்தணும். அவங்க நீண்ட காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க அவங்க கபருக்கு போறாங்க. நரைச்ச முடியை ஏன் பிடுங்கப்படா அழகாத்தாரி கூடாம இருக்கே பிடுங்குவோமே. நரைச்ச முடிய பிடுங்கக்கூடாது ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து அவர் முகத்தை பார்க்கக்குள்ள அவருக்கு அந்த நரைச்ச முடிய பார்க்கும் பொழுது அவருக்கு ஞாபகம் பெறணும் எனக்கு வயசு போகுது நான் கபருக்கு நெருங்கமாகி கொண்டு போறேன் நான் மௌத்துக்கு தயாராகணுமே என்ற யோசனை அவருக்கு வரணும். அதனால் தான் நரைச்ச முடிய பிடுங்கி நீங்க இளந்தடியாக வேண்டாம். எவ்வளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு தயாராகிருக்காங்க முடியல. அன்பானவர்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரைச்ச முடிக்கு தலைக்கு எண்ணெய் போடுவாங்க. எண்ணெய் போட்டா அந்த நரைச்ச முடி விளங்காது.
எண்ணெய் போடாட்டி அந்த நரைச்ச முடி அப்படியே வெளியே வந்து வளங்கும். எண்ணெய் போட்டால் என்ன செய்யும்? நரைச்ச முடி உள்ளுக்கு போய் மறைஞ்சி இருக்கும். எண்ணெய் போடலைன்னு சொன்னால் அந்த நரைச்ச முடி அது வெளியில் வந்து அப்படியே நிற்கும். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உங்களோட முடி நரைச்சிக்கு வருகுதே, என்ன காரணம்? ஊடு கட்டுறது. குமர் புள்ளரிக்கு இன்னும் ஊடு கட்டலை, நமக்கு டென்ஷனா தானே. சொன்னார்கள், ஷையபத்தினி ஹூதுன் வஅஹவாத்துஹா, மறுமை நாளை பற்றி வந்த வசனங்கள், மறுமை நாளை பற்றி வந்த வசனங்கள் என்னுடைய தலையை நரைக்க வைத்து விட்டது. நபி அவங்களுக்கு டென்ஷன் உலகத்தை பத்தி இல்லை, ஊடு கட்டுறதை பத்தி இல்லை, கடையை பத்தி இல்லை. நபி அவங்களுடைய டென்ஷன் என்ன? மறுமை நாள். இதனாலதான் முடி நரைச்சிச்சு. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முடியை பத்தி பேசினோம். நெத்தி எப்படி இருந்துச்சு? நெத்தி வாசிஉல் ஜபீன், நெற்றி விசாலமானதாக இருந்தது, சமமானதாக இருந்தது. லஹு நூருன், அந்த நெற்றியிலே பிரகாசம் வெளியாகி கொண்டிருக்கும். அது சாதாரண நெற்றி கிடையாது, இரவெல்லாம் சுஜூதிலே கழித்த நெற்றி. நம்முட நெற்றி ராவையில் எங்க இருக்கு? தலையணையில் இருக்கு, ஏசி ரூமுக்குள்ள. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈச்சம் மட்டையால் செய்யப்பட்ட பாயிலே அவர்கள் சுஜூதிலே இருந்திருக்கின்றார்கள். ஆயிஷா நாயி சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னோட கழிச்சிக்கு இருந்தாங்க, கணவன் மனைவி. சொன்னாங்க, ஆயிஷா, எனக்கு 2 ரக்காத் தொழுகிறதுக்கு அனுமதி தான். ஏனென்றா இரவுல மனைவிக்கு நேரம் கொடுக்கணும், இரவுல மனைவிக்கு நேரம் கொடுக்கணும். இது ஹக்கு, இது கடமை. அப்ப நபி அவங்க அனுமதி கேட்காங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட. அப்படியா, தொழுதுட்டு வாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போய் தக்பீரை கட்டி தொழுக ஆரம்பிச்சு சுஜூதுக்கு போனாங்க. சுஜூதிலே இருந்தாங்க. ஆயிஷா நாயி சொல்றாங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, எனக்கு சந்தேகம் வந்துச்சு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரூஹ் பிரிஞ்சிட்டோ சுஜூதில் இருந்த மாதிரி. 2 பக்கத்துல போய் காதை வச்சு கேட்டேன், பக்கத்துல போய் காதை வச்சு கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரூஹ் போகல. ஒரு துஆ ஓதி கொண்டிருக்காங்க, அல்லாஹும்ம ஆதி நஃப்ஸி தக்வாஹா வஸக்கிஹா வஅன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வமௌலாஹா. யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்துல உன்னுடைய பயத்தை போட்டுடு, உன் அன்பை போட்டுடு, என்ற உள்ளத்தை சுத்தப்படுத்திடு. என்ற உள்ளத்தை சுத்தப்படுத்துறதுக்கு நான் எந்த பவுடரும் போடையலா, எந்த சோப்பும் போடையலா. அந்த உள்ளத்தை படைச்ச நீதான் இந்த உள்ளத்தை சுத்தமாக்கணும். இந்த உள்ளம் உன்னுடைய கையிலே இருக்கிறது. யா அல்லாஹ், என்னுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்து. தஹஜ்ஜத்தில் கேட்ட துஆ. ஆயிஷா நாயி சொன்னார்கள், சுஜூதுக்கு போன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபஹ் அதான் வரைக்கும் சுஜூதிலே. அன்பானவர்களே, நம்மளால எவ்வளவு நேரம் சுஜூதில் இருக்கணும்? நான் பள்ளியில பாருங்க, தலை நோக போடா, நெத்தி நோக போடான்னு காபட்டும் போட்டு தந்தீங்க, அழகான காபட்டு நிர்வாகம். சொகுசு கூடிச்சு, சொகுசு கூட. ஆனால் நெற்றியை கொண்டு போய் சுஜூதில் வைக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் இந்த காபட் எல்லாம் இருந்துச்சா? இந்த ஏசி இருந்துச்சா? இந்த ஃபேன் இருந்துச்சா? இவ்வளவு வசதி வாய்ப்புகள் இருந்துச்சா? ஒன்றுமே இல்லை. மண்ணுல சுஜூது செய்வாங்க. அல்லாஹு அக்பர். மண்ணுல. நமக்கு இப்போ பள்ளிக்குள்ள மண் கிடந்தா மோதின் சாப் என்ன நிர்வாகம்? ஒரு மண் கிடந்தா, காலில் மண் பட்டாலே நமக்கு பொறுக்கேலா. சஹாபாக்கள் சுஜூது செஞ்சது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூது செஞ்சது மண் இல்லை, ஓலை இல்லை. அன்பானவர்களே, நாம யோசிக்கணும், நம்மளோட வாழ்க்கையில இலக்கு இந்த இரவு நேரம் சுஜூதில் கழிக்கணும். இப்ப எங்க கழியுது சொல்லுங்க? அப்ப நம்ம சமூகத்தில் நைட் ஹோட்டல்ல கழியுது ராவு நேரங்கள். நான் மெயின்ல நினைக்கிறேன், கொஞ்சம் வெளியாகி வந்தா 10 மணி 11 மணி 12 மணி 2 மணி அவளை பஸ்ஸுக்கு காத்துக்கிட்டு ஆம்பளையும் பொம்பளையும் சோடி போட்டுக்கொண்டு 4-5 சைக்கிள் ரோட்டு வழியை விடிய விடிய. அல்லாஹ் அக்பர். கையில கைப்புள்ளைய தூக்கி, பிறந்த 4 மாச பிள்ளைய தூக்கி, மோட்டார் பைக்கில் 4-5 சோடி ரோட்டு வழியை உலாத்துறாங்க. நேரம் 2 மணி. இதை யாரு பார்க்கணும்? இதை யாரு கேட்குது? யார வளர்ப்பு?
நல்லவங்களுக்கு நம்மளோட பிள்ளைகளை திருமணம் முடிச்சு கொடுக்கணும். ராவையில் தூங்குறாங்களுக்கு நம்மளோட பிள்ளைகளை திருமணம் முடிச்சு கொடுக்கணும். அன்பானவர்களே, இது ஆரோக்கியமானதல்ல, இது நல்லமில்லை. இது சமூகம் பெரிய ஒரு கலாச்சார சீர்கேடின் பக்கம் சமூகம் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் தெரியும். கணவன் மனைவி சுஜூதில் கழிக்க வேண்டிய ஆக்கள் ரோட்டு வாலிய கழிக்காங்க. பிள்ளையை தூக்கி 12 மணி 1 மணி 2 மணிக்கு போய் பாருங்களேன் கடவழிக்கு. நைட் ஹோட்டலில் யார் இருக்காங்க? நம்மளோட முஸ்லீமாக்கள். பிள்ளை வளர்க்குறதுக்கு தானே ஊட்ட உம்மா இருக்கா, வாப்பா இருக்கா, விட்டு விட்டு அவங்க ரோட்டு வாலிய உலா வச்சுட்டு இரவையில் உலாத்துறது பேய், இரவையில் உலாத்துறது ஜின். ஆனா இப்ப நம்மளோட முஸ்லிம் பெண்கள் முஸ்லிம் ஆண்கள் புதுசா திருமணம் முடிச்சா முதல் வேலை ராவையில் உலாத்துற வேலை. இதா இஸ்லாம்? இதை யாரு சொல்லிக் கொடுத்து? நம்மளோட மூதாதையர்கள், நம்மளோட உம்மா வாப்பா நமக்கு என்னத்தை சொல்லி தந்தாங்க? அன்பானவர்களே, சுஜூதில் கழிக்கணும். யூசுப் முஃப்தி சொல்லுவார், எங்கட உம்மாட அழு சத்தம் அழு குரல் கேட்டுத்தான் நாங்க தஹஜ்ஜத்துக்கு எழும்புற. மகன் அப்படி சம்பவம் மூட்டு நடக்குதா? எங்கட உம்மாட அழு குரல் சத்தம் கேட்டு ஏன் உம்மா அழுகிறான்னு தெரியா? சின்ன பருவத்தில் போல நாங்கள் ஒலிம்பிக்கு வந்து உம்மட மடிக்க வடுப்போம், உம்மா அழுவா, அங்கால வாப்பா அழுவார். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெற்றி விசாலமானதாக இருந்தது. இரவெல்லாம் சுஜூதில். உஹது யுத்தம் நடந்துச்சு. உஹது யுத்தத்தில் இப்னு கமிஆ என்று சொல்லக்கூடிய ஒருத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கல்லால் எடுத்து எறிஞ்சான் தலையில். அவங்க கவசம் போட்டிருந்தாங்க, இரும்பு கவசம். அந்த கவசத்தில் இருந்த ஒரு இரும்பு ஒரு ஆணி ஒன்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெத்தியில் ஏறிச்சு. இப்போ தலை கவசத்தை கலத்தினாங்க. உள்ளுக்கு ஆணி இருக்கு. ஆணி எடுக்காங்க ஆணி வெறுகுதில்லை. யோசிச்சு பாருங்க, ஆணி வெறுகுது இல்லைன்னா எவ்வளவு ஆணி ஏறி இருக்கு தலைக்குள்ள. காலில் முள்ளு ஏறினா களத்தினா வெறுகுது, ஆணி ஏறினா வெறுகுது. கவசத்துல ஆணி தலையில நெத்தியில ஏறிட்டு ஆணி எடுக்காங்க, வெறுகுது இல்லை. சஹாபாக்கள் வந்து பிடிக்காங்க, வெறுகுது இல்லை. ஒரு சஹாபி வந்து என்ன செஞ்சார் தெரியுமா? தன்னுடைய பல்லால கடிச்சு இழுத்தார். அவரை பல் உடைஞ்சிச்சு, ஆணியும் வந்துச்சு, ரத்தம் கபகபண்டு வந்துகிடுச்சு நெத்தியால. முபாரக்கான ரத்தம் வந்த நாம என்ன செய்வோம்? துறப்போம். அந்த சஹாபி டக்குனு ரத்தத்தை குடிச்சிட்டார். சீ இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரத்தம் யாருடைய ரத்தத்துடன் கலந்து விட்டதோ அவருக்கு நரகம் ஹராம். ரத்தம் வந்துக்கே இருக்கு. கட்டுப்படுத்தேலா. இதை பார்த்துக்கிருந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, ஃபாத்திமா நாயகி அவசரமாக போய் அங்க இருந்த பழைய சீலையை பற்ற வச்சு அதில் சாம்பல் எடுத்துக்கு வந்து ரத்தம் வார இடத்துல வச்சு அப்படி அடைச்சாங்க. ரத்த ஓட்டம் நின்றுட்டு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரத்தம் நெத்தியிலே இருந்து வெளியாகி கொண்டிருந்தது. சஹாபாக்கள் அந்த இரத்தத்தை குடிக்க ஆரம்பித்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெத்தி விசாலம், அவருடைய கண் புருவம் அஸஜ்ஜுல் ஹவாஜிப், கண் புருவம் அடர்ந்து போயிருந்தது. கண் புருவத்தில் முடியெல்லாம் அடர்த்தியா இருந்துச்சு. அது வில்லு போன்று வளைந்திருந்தது. யோசிச்சு பார்க்கணும். அந்த கண் புருவத்திலே இருக்கக்கூடிய முடிகள் எல்லாம் மெல்லியதாக இருந்தது. 3 தன்மை. ஒன்று அடர்த்தியாக இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? யோசிச்சு பாருங்க. ஆபம் நம்மட முகத்தில் கண் புருவம் இல்லைண்டா எப்படி? கண்புருவம் இல்லைண்டா எப்படி? அசிங்கம் அறிக்குமா இல்லையா? கண்புருவம் அடர்த்தியாக இருந்தது. அதனாலதான் பெண்கள் என்ன செய்வாங்க? கண்ணுடைய புருவத்தில் அதிகமாக காட்டுறதுக்காக வேண்டி கருப்பு நடிப்பாங்க, சுர்மா போடுவாங்க, சுர்மா குச்சோண்டி அடிப்பாங்க. நான் கண்டிருக்கேன். என்ன ஐப்ரோ அடிப்பாங்க.
கண் புருவம் அடர்த்தியாக இருக்கும், கண் புருவம் வில்லை போன்று வளைந்திருக்கும். அழகா இருக்கும் பார்க்கறது, நேர அடிக்காது, வளைஞ்சிருக்கும், அழகா இருக்கும். அந்த கண் புருவத்தை தொட்டு பார்த்தா சாஃப்ட் அடிக்கும். 3 தன்மை அந்த கண் புருவத்திலே சொல்லிவிட்டு சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கண் புருவம் என்பது இயற்கை. இந்த கண் புருவத்தை யார் வெட்டி அழகுபடுத்துவாரோ அவருக்கு சாபம் உண்டாவதாக. இன்று மேக்கப் என்ற பேர்ல பொண்ணை கொண்டு போய் கிரவுன் சோடிக்கிற இடத்துல வச்சு என்ன செய்யறாங்க நம்ம டாக்டர்? நடக்குதா இல்லையா? ஆம்பளை பிள்ளைகளை பார்த்திருக்கிறேன். ஆம்பளை பிள்ளைகள் கண் புருவத்தை மேக்கப் செஞ்சு என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் ஷேப் பண்றாங்க, அங்காலையும் இங்காலையும். ஹராம். கண் புருவத்தில் கை வைக்கப்படா, கத்திரிக்கோள் வைக்கப்படா, பிக்ரேசர் வைக்கப்படா. அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, சாபத்துக்குரிய செயற்பாடு. நம்முடைய பொம்பளை பிள்ளைகள், நம்முடைய யுவதி பிள்ளைகள், பாடசாலைக்கு போற பிள்ளைகள் இன்று கண் புருவத்தை அழகுபடுத்துகின்றார்கள். அன்பானவர்களே, திருமணம் என்பது ஒரு அழகான ஒரு நிகழ்வு, ஒரு இபாதத். அதுல நடக்கிறது முழுக்க முழுக்க ஹராம், முழுக்க முழுக்க ஹராமான செயற்பாடுகள் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியான திருமணங்கள் பரக்கத்தான திருமணங்களாக அமைய மாட்டாது. நம்முடைய மனைவியை கொஞ்சம் பார்க்கணும், நம்முடைய பிள்ளைகளை கொஞ்சம் பார்க்கணும், என்ன நிலைமையில் இருக்கும் என்று. இதை கூட பார்க்கறதுக்கு இல்லைண்டா நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு பிள்ளையை பெற்று வளர்த்து அந்த பிள்ளைகளை நாம நரகத்துக்கு அனுப்புறதா? இன்னைக்கு இப்பயும் கண்டுபிடி. ஹஜ்ஜிக்கு போன டைமே ஒரு எங்களோட வந்த ஒரு ஆளுக்கு சுகம் இல்லை, அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போனோம். அங்கே போன அரபியல் தான் எல்லாரும் அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அப்போ எல்லாரும் ஃபேஸ் கவர், அங்கே வேலை செஞ்ச நேஸ் பொம்புல ஃபேஸ் கவர் பொம்புல, அந்த பொம்புல மோத்த மறைச்சிக்கிறீங்க, கண் மட்டும் விளங்குது. அந்த கண்ணுடைய புருவத்தை அவ வெட்டி வச்சியா, அழகுபடுத்தி வச்சிருக்கா அரபு நாடுகளில். எல்லாம் சகஜம். அன்பானவர்களே, ஆகவே நாம் ஒவ்வொருவர்களும் மிக கவனமாக நாம் சிந்திக்க வேண்டும். அஸஜுல் ஹவாஜி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த கண் புருவம் ஒன்றோடொன்று சேராமல் இருந்தது. அந்த இஞ்சரிக்கிற முடி அப்படியே வளர்ந்து வந்து இதுவும் வளர்ந்து வந்து ரெண்டும் சேரல, ரெண்டும் வேறையாக இருக்கும். புருவத்துக்கு மத்தியிலே ஒரு நரம்பு ஒன்று இருக்குமாம் நபி அவங்களுக்கு. சிலர்களுக்கு இந்த நெத்தி நரம்புன்னு சொல்லுவாங்க, கழுத்தில் நரம்பு இருக்கிற மாதிரி 2 புருவத்துக்கும் இடையில ஒரு நரம்பு ஒன்று இருக்குமாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டால் அந்த நரம்பு புடைத்து விடும். அப்ப வழங்கும் சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தோடு இருக்காங்களா, கோபம் இல்லாமல் இருக்காங்களா என்பதை விளங்கிக் கொள்வார்கள். அஹ்தபுல் அஷ்ஃபார், கண்ணுடைய இமைகள் நீண்டதாக இருக்கும். கண்ணுடைய இமை நீண்டதாக இருக்கும். அத்அஜுல் ஐனைன், கண் விழிகள் நன்றாய் கருத்ததாக இருந்தது. கண்விழி கருப்பு, மிக கருப்பாக இருந்தது. அஷ்கலுல் ஐனைன், கண்ணின் வெண்மை மிக வெண்மையாக இருந்தது. அதில் சிவப்பு கோடுகள் போடப்பட்டிருக்கும். நபியோட கண்ணில் 3 நிறம், ஒன்று கருப்பு, இன்னொன்று வெள்ளை, இன்னொன்று சிவத்த கோடுகள் போடப்பட்டிருக்கும். அழகா இருக்கும். நான் யோசிச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட பார்வை அப்படி தெளிவானதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் இரவு தூங்கும் பொழுது இஃப்னித் என்று சொல்லக்கூடிய சுருமாவை ஒவ்வொரு கண்ணுக்கும் 3 தடவை போடுவார்கள். போட்டுவிட்டு சொன்னார்கள், நீங்கள் சுருமா போடுங்கள், எஜ்லுல் பஸர, பார்வையை கூர்மையாக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொன்னார்கள். ஹாஃபிது தரஃபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பார்வை எப்பொழுதும் கீழ் நோக்கியே இருக்கும். நெஞ்ச நிமித்தி அண்ணாந்து பார்த்துக்கு நான் தான் பெரிய ஆள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனது கிடையாது. ஆகாயத்தை நோக்குவதை விட பூமியை அதிகமாக பார்ப்பார்கள். பணிவு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்போ ஒருத்தர் ஏறுறவர் என்ன செய்வார்? பார்த்து தானே ஏறுவார். அதே மாதிரி இறங்குறவரும் என்ன செய்யலாது? ஆகாயத்தை பார்த்து இறங்கினார்னா விழுந்துடுவார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இந்த பார்வை என்பது இது நபி அவர்களுடைய பணிவை காட்டும். பூமியை தான் பார்ப்பாங்க. அக்னல் அன்ஃப், நபி அவங்க நெத்தியை பார்த்தோம், கண் இமையை பார்த்தோம், கண் புருவத்தை பார்த்தோம், கண்ணை பார்த்தோம், இப்போ
அக்னல் அன்ஃப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மூக்கு சிறிது நீண்டதாக தென்படும். ஆனா நீண்டதில்லை. நபி அவங்களோட மூக்கு நீளம் இல்லை, ஆனா பார்க்கக்குள்ள நீளதாக தெரியும். ஏன் தெரியுமா? அந்த மூக்கிலிருந்து ஒரு ஒளி ஒன்று வரும். அந்த கூர் மூக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மூக்கிலிருந்து ஒரு பிரகாசம் வரும். அந்த பிரகாசத்தால் மூக்கு நீளமாக தென்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மூக்கு சப்பட்டையும் இல்லை, மிக நீளமானதும் இல்லை. அதிலே பிரகாசம் வெளியாகி கொண்டிருக்கும். முஃபல்லஜுல் அஸ்னான், பற்கள் சிறியதாகவும் சற்று இடைவிட்டு தனித்தனிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பல் இருக்கும். பேசும் பொழுது அந்த பற்களுக்கு மத்தியிலே இருந்து அழகான பிரகாசம் வெளியாகும், ஒளி வீசும். ஒவ்வொரு நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பல்லை ஆக குறைந்தது 5 தடவை மிஸ்வாக் செய்வாங்க. இப்போ எத்தனை நேரமா நாம பிரஷ் பண்ற? ஒரு நாளைக்கு நாம எத்தனை நேரம் பிரஷ் பண்றோம்? 2 தடவை, காலையில் உண்டு, இரவை கொண்டு. ஆனால் இஸ்லாம் சொல்லுது என்ன தெரியுமா? நீங்க ஒரு நாளைக்கு 5 தடவை ஆக குறைஞ்சது பிரஷ் பண்ணணும். இன்று வைத்தியர்கள் சொல்றார்கள், இன்று அதிகமான நோய்களுக்கு காரணம் பல் சுத்தம் பேணப்படாமை. கேஸ்டிக்கா, வேற வேற வருத்தமா, இன்னும் ஒரு தொண்டையில் ஒரு வருத்தம், என்ன வருத்தம்? எல்லா நோய்களுக்கும் காரணம் பல் சுத்தம் பேணப்படாமை. இஸ்லாம் சொல்லுது, ஒரு நாளைக்கு 5 தடவை நீங்க பல்லை சுத்தம் செய்து கொள்ளுங்கள். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையில் இருப்பார்கள். அந்த பற்களை அழகான முறையிலே அவர்கள் பேணி பாதுகாப்பார்கள். இன்று பாருங்க, இந்த பல் சுத்தத்தை பேணப்படாததால இன்று வைத்தியசாலைக்கு நம்முடைய சமூகம் எவ்வளவு காசு செலவழிக்குது. இந்த பல் சுத்தம் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? வகுத்தில் இருக்கிற பிள்ளைக்கும் அது தாக்கத்தை ஏற்படுத்தும். தெரியுமா இல்லையா? புள்ள வகுத்துல நின்றுட்டா எம்ஓஹெச்க்கு போனா அங்க என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? பல் வலி இருக்கா, பல்லுல ஓட்டரிக்கா, ஏதாவது வருத்தம் இருக்கா அப்படி என்று சொன்னால் அந்த பல்லை துப்புரவு செஞ்சு அடைச்சு கொள்ளுங்கோ. ஏன் காரணம் தெரியுமா? இது வகுத்தில் இருக்கிற பிள்ளைக்கு இதனுடைய சைட் எஃபெக்ட் உண்டாகும். 1400 வருடத்துக்கு முன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை இன்று வைத்தியம் ஏற்றுக்கொள்கிறது என்றால் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதை விட எமது ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதற்கு என்ன ஆதாரம் தேவை? சொல்ல சரியா போல பல் சுத்தம் நமக்கு போனோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹ்ஃபுஷ் ஷவாரிப, நீங்கள் மீசையை கத்தரியுங்கள். மீசையை கத்தரிக்கணும். பொம்பளையில மாதிரி மீசையை வலிக்க கூடாது. ஆணுக்கு அழகு மீசை. சொன்னார்கள், வஅஃபுல் லிஹ்யா, தாடியை அடர்த்தியாக விட்டு விடுங்கள். தாடியில் கை வைக்க வேண்டாம். அலங்கோலமாக இருக்குமா இருந்தால் அதை ஷேப் பண்ணலாம். இமாம் கஸாலி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், தாடியை கொஞ்சம் என்ன செய்யலாம், ஷேப் பண்ணலாம். தாடியை வலிக்கிறது சில உலமாக்கள்ல கருத்துப்படி ஹராம். வெள்ளிக்கிழமை ஆனா நம்ம டாக்டர்ல முதல் வேலை தாடியை கட்ட 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 வலிக்குது, கிளீன் ஷேப். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் அன்பு கொள்கிறோம், நேசிக்கிறோம் என்று மேடைகளிலே பேசுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில வரணும் என்று பேசுவாங்க. ஆனா கிளீன் ஷேப் பார்த்தா அவருக்கும் பொம்பளை பிள்ளைக்கும் எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. மீசையும் வலிச்சு, தாடியும் வலிச்சு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன் தாடி நரைத்து போயிருந்தது. அஹ்ஸனுன் நாஸு ஷஃபத்தைன், நபி அவர்களுடைய உதடு மிக அழகாக சிவந்ததாக இருக்கும். மிக அழகாக சிவந்ததாக இருக்கும். லலியுல் ஃபம், நபி அவர்களுடைய வாய் அழகான ஒரு வாய். திறமையாக பேசுவார்கள். ஒவ்வொரு வார்த்தையையும் தனித்தனியே பேசுவார்கள். விளங்காதவர்களும் விளங்கிக் கொள்ளும் அளவுக்கு ஒரு விடயத்தை ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை பேசுவார்கள். தந்த வாயால் கெட்ட வார்த்தை பேசியது கிடையாது. இன்று
சின்ன பிள்ளைகள் பாடசாலை கலைஞ்சி ஊட்ட போகுது, வாயால வாரது 4ஆம் களிமா 5ஆம் களிமா. பிள்ளைகிட்ட கலைக்கலாம். பிள்ளைகள்கிட்ட கலைச்சா பிள்ளைகள் கெட்ட வார்த்தைகள் பேசுறாங்க. உலமாக்கள் சொல்லாங்க, பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுற இல்லையா, கேட்ட வார்த்தை பேசு. ஊட்ட உமாவும் பாப்பாவும் என்னத்தை கலைக்காங்களோ அதான் புள்ள ரோட்ல கலைக்கும். பாடசாலையில புள்ள என்னத்தை கேட்குதோ அதைத்தான் புள்ள ரோட்ல கலைக்கும். அன்பானவர்களே, நல்ல வார்த்தைகள் பேச வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்ட வார்த்தை பேசியது கிடையாது. தன்னுடைய வாயால் பொய் சொன்னது கிடையாது. வாக்குறுதிக்கு மாற்றம் செய்தது கிடையாது. நம்பிக்கை துரோகம் செய்தது கிடையாது. இது நம்மளோட வாழ்க்கையில கொண்டு வரணும். நபி அவர்களுடைய முகம் எப்படி இருந்துச்சு? கண், நெத்தி, மூக்கு, வாயெல்லாம் பார்த்தாச்சு. நபி அவர்களுடைய முகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் பௌர்ணமி இரவின் பூரண சந்திரன் போல் இலங்கிக் கொண்டிருக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுகிறார்கள், நான் சந்திரனை பார்த்தேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகத்தை பார்த்தேன். சந்திரனை பார்த்தேன், முகத்தை பார்த்தேன். சந்திரனை விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம் மிக மென்மையாக, அழகாக, கூலாக இருந்துச்சு. சந்திரனை ஏன் நபியாவோட முகத்துக்கு சுட்டி காட்டினேன்டா, அந்த இருட்டு மாதிரி இல்லை, கடும் வெளிச்ச மாதிரி இல்லை, அமைதியாக இருந்துச்சு. அமைதியான முகம், டென்ஷன் இல்லாத முகம். மிஅராஜுடைய பயணத்தின் போது சொன்னார்கள், நான் 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்த பொழுது கிட்டத்தட்ட நான் அவருடைய சாயலில் இருக்கிறேன் என்று சொன்னார்கள். என்ற முகமும் அவருடைய முகமும் ஒன்று. ஏன் என்ற வாப்பட வாப்ப 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 அவர்தான். அன்பானவர்களே, தாயிமுல் பிஷிர், இந்த அழகான முகம், அதில் இருந்த பண்பென்ன தெரியுமா? மலர்ந்த முகத்துடன் இருப்பார்கள். சிலாக்கள் கடும் அழகான ஆக்கள், ஆனால் முகத்தில் சிரிப்பில்லை. சிரிங்க சிரிங்க, அழகா இருக்கு. சிலாக்கள் அழகான ஆக்கள், சிரிக்கிறதுக்கு பஞ்சம், செலவழிக்கிறதுக்கும் பஞ்சம், சிரிக்கிறதுக்கும் பஞ்சம். தாயிமுல் பிஷிர், மலர்ந்த முகம், புன்முறுவல் பூத்தவர்களாகவே இருப்பார்கள். கெட்டவர்களையும் ஆதரிக்கும் நோக்கில் அவருடைய முகபாவனை அமைந்திருக்கும். ஒரு குடிகாரம் மாறானா, அவனை நரகவாசி மாதிரி பார்க்க மாட்டாங்க. அவனையும் ஆதரிக்கும் முகத்துடன், ஒரு புன்முறுவலுடன் தோளுக்கு மேல கையை போடுவாங்க. கெட்ட நடத்த ஒருத்தர் செய்கிறார், ஒரு தேவையில்லாத ஒரு வேலை செய்கிறார், அவரையும் அரவணைக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து ஒருத்தர் நான் விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி கேட்டார். அவரை நபி அவங்க நரகவாதி என்று தூற்றல்ல, அவரையும் அன்பாக. இன்று மனைவியிட்ட எத்தனை நாள் சிரிச்சு. ஒரு சின்ன ஒரு கேஸ் காலிக்கோட்டுக்கு வந்துச்சு. ஏம்மா உண்ட கணவர் தேவையில்லை? ஹசரத், இவர் என்ன பார்த்து எப்ப சிரிச்சன்னு கொஞ்சம் கேளுங்க பாபு. இவர் ரோட்ல சிரிக்கிற, பீச்சில் சிரிக்கிற, ஆக்களை கண்டா சிரிக்கிற, இவர் கடும் ஜோக். ஆனா வீட்டுல சிங்கம். சிரிச்சா மனைவி தலைக்கு மேல ஏறிடுவாவா? காரணமும் சொல்வார். அன்பானவர்களே, நாம் ஒவ்வொருவர்களும் மிக கவனமாக நாம விளங்கிக் கொள்ளணும். சிரிப்பு அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இபாதத். அத்தபஸ்ஸுமு லிஅஹீக ஃபஹுவ ஸதகா. புன்முறுவலுடைய பல் விளங்கும் அளவுக்கு சிரிக்க மாட்டாங்க. வெடிச்சிரிப்பு சிரிக்க மாட்டார்கள், வெடிச்சிரிப்பு சிரிக்க மாட்டார்கள். ஆனால் புன்முறுவல் இருப்பார்கள். கட்டாரில் ஒரு பெரிய ஒரு எக்ஸிபிஷன் வச்சாங்களாம், உலக எக்ஸிபிஷன் வச்சாங்க. அந்த எக்ஸிபிஷன்ல, அந்த கண்காட்சியில மிக யார் அழகான வார்த்தை என்ற ஒரு விடயத்தை ஒவ்வொரு ஆக்களும் எழுதி போட்ல போட்டிக்காங்க. அதுல போட்ட வார்த்தை தான், உன்னுடைய பேர் சகோதரனை பார்த்து சிரிப்பதும் சதகா. அதுதான் உலகத்திலே முதலிடத்தை பிறத்தது. ஏன் தெரியுமா?
அதை பார்த்தாக்கள் அவ்வளவு பேரும் சிரிச்சு கொண்டுதான் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தார்களாம். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் மலர்ந்து கொண்டே இருக்கும். அவருடைய பிடரி எவ்வாறு இருக்கும்? கஅன்ன உன்கஹு ஜீது தும்யா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிடரி கடைந்தெடுத்த பொம்மையை போன்று வெள்ளி போன்று இலங்கிக் கொண்டிருக்கும். வெள்ளி போன்று இலங்கிக் கொண்டிருக்கும். அப்போ புடரைக்குள்ளெல்லாம் ஊத்த இல்லை, அழகாரி. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை பிடரி தன்னை கழுத்துக்கள் எல்லாம் சுத்தமாக வச்சியா. இது நம்ம ஆக்கள் அத்தர் பூசி எத்தனை நாளும் தெரியா. பள்ளிக்கு வரக்குள்ள அத்தர் பூசுறதுல கடுங்கவனம், ஆனால் ஊட்ட போக்கள் அத்தர் பூசுறது அதே வேர்வை நாட்டம், அதே வேர்வை பொடி, அதோடையே போய் தூங்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்குள்ளே போக்கொள்ள தன்னை மனைவி கிட்ட போக்கொள்ள தன்னை அழகுபடுத்திக் கொள்வார்கள். நான் சரி அடிக்கணும், அழகாக அடிக்கணும். ஒரு சபைக்கு போகிறத போல நான் பயானுக்கு வந்து சபைக்கு வந்திருக்கிற மாதிரி, பள்ளிக்கு வர மாதிரி, ஜும்மாக்கு போகிற மாதிரி வீட்டுக்குள் தன்னை மனைவிக்கு முன்னால் போக்களை தன்னை அழகுபடுத்திக் கொள்வார்கள். ஆனால் இவருக்கு மனைவி அழகாக இருக்கணும், மனைவி கமகமாண்டு இருக்கணும், மனைவி மணத்து கொண்டு இருக்கணும், இவர் நாத்தம். இது இஸ்லாம் இல்லை. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை இல்லை. ஆண்கள் அத்தர் பூசுற பழக்கத்தை எடுத்துக்கொள்ளணும். முன்னொரு காலம் இருந்துச்சுல, நம்ம நாட்களில் எல்லார சேப்புகளையும் அத்தர் போத் தெரிவிக்கும், மிஸ்வாக் இருக்கும், அவுராத் இருக்கும். இப்போ என்ன இருக்கு? எல்லாம் போய் ஃபோன் தாண்டி ஒன்று ரெண்டு பேர் இடத்துல அத்தர் இருக்கு.
அத்தர் பூசம். வீட்டுக்கு வாராக்கிட்டு அத்தர் பூசுறது, வழி அனுப்பும் பொழுது அத்தர் பூசுறது. இன்னைக்கு தான் அத்தர்ல சில முன்னடங்களில் பயான்களுக்கு போனால் அத்தர் பூசியால் வரவேற்பாங்க. சந்தோஷம். அரபி காலகட்டத்தை பழக்கம் இருக்கு அரபி நாடுகளில். நாமளும் அந்த பழக்கத்தை கொண்டு வரணும். அன்பானவர்களே, ஆகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிடரி அழகா இருந்துச்சு. நாங்கள் வுலூ செய்யக்கூட ஒரு முக்கியமான விடயம். வுலூ செய்யும் பொழுது முகத்தை கழுகுறோம் தானே, முகத்தை கழுகும் பொழுது கழுத்தையும் சேர்த்து கழுவணும். பிடரியை கழுகுவது மக்ரூஹ் தெரியுமா? சட்டமணி முகத்தை கழுகும் பொழுது பிடரியை கழுகலாம், இந்த கழுத்தை கழுகலாம். ஆனால் முகத்தை கழி அப்படியே பிடரியை இஞ்சலாக்கள் கழுகுவாங்க. இது மக்ரூஹ். அன்பானவர்களே, பஈது மாமன் கிபை, தோற்புஜம் விசாலமானதாக இருக்கு நபி அவங்களோட தோற்புஜம். தகீகுல் மஸ்ரூபா, நெஞ்சிலிருந்து தொப்புள் வரைக்கும் ஒரு மெல்லிய உரோம கொடி ஓடி இருக்குமா. நபி அவங்களோட நெஞ்சில முடி இருக்கும். முடி ஃபுல்லா அடர்த்தியாகவும் இல்லை, முடி இல்லாம அப்படியும் இல்லை. நெஞ்சிலிருந்து தொப்புள் வரைக்கும் ஒரு முடி ரோமக்கண் அப்படியே ஓடி இருக்குமா, ஒரு வாய்க்கால் மாதிரி அப்படியே இருக்கும். பாதினுன் முதமாசிகுன், மேனி சற்று கொளுத்திருக்கும். அல் யன்மின் ஹரீர், பட்டை விட மென்மையானதாக இருக்கும். நபி அவங்களோட உடம்பு சாஃப்டா இருக்குமா. இர்குஹு அத்யபு மினல் மிஸ்க், அந்த உடம்புல இருந்து வெளியாகக்கூடிய வேர்வை மிஸ்க் என்ற அத்தரை விட மனமாக இருக்கும், கஸ்தூரியை விட மனமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் உடம்புல வேர்வை வந்தா சஹாபாக்கள் அந்த வேர்வையை எடுத்து தன்னுடைய அத்தர் டப்பாக்குள்ள போடுவாங்களாம். அத்தர் டப்பாக்குள்ள போட்டு சொல்லுவாங்களாம், இந்த வேர்வையால் அத்தருக்கு மரியாதை. சுப்ஹானல்லாஹ். சஹாபாக்கள் எந்த அளவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிச்சிருப்பாங்க. நபி அவர்களுடைய உடம்பு ஆடையை அகற்றும் பொழுது, ஆடை இல்லாத சமயம் உடம்பு மேனி இலங்கிக் கொண்டிருக்கும். நிறம் என்ன தெரியுமா? கான அபியல் மலீஹன், சிவப்பு கலந்த வெண்ணிறமுடையவராக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டும் வெள்ளையும் இல்லை, சிவப்பு கலந்த வெண்ணிறமுடையவராக இருந்தார்கள். சவாவுல் பத்னி வஸ் சத்ர், வயிறும் நெஞ்சும் சமமாக இருந்தது. அப்படியெல்லாம் தொப்பை இல்லை. நபி அவங்களுக்கு தொப்பை ஓடல. இப்ப இளம் வயசுல எல்லாருக்கும் தொப்பை. சஹாபாக்கள் ஒரு முறை, யா ரசூலல்லாஹ் பசிக்குது, 2 முறைப்பாடு செஞ்சு அவங்க எல்லாரும் தன்னை வகுத்தை காட்டினாங்க. எல்லாரும் கல்லு கட்டிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை ஜுப்பாவை கலட்டி காட்டினாங்க. நானும் பசியால வகுத்துல 2 கல்லை கட்டி கொண்டிருந்தாங்க. அன்பானவர்களே, நபி அவங்களோட ஹாத்தமுன் நுபுவா, நபித்துவத்தின் முத்துரை பதிக்கப்பட்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோற்புஜம் தானே, தன்னுடைய தோற்புஜத்துக்கு மத்தியிலே சற்று இடது பக்கமாக ஒரு காடை முட்டையுடைய அளவு, என்ன முட்டை? காடை முட்டையுடைய அளவு நபித்துவத்தின் அடையாளம் இருந்தது. ஒரு புள்ள நபி அவங்களோட அந்த காடை முட்டைய அந்த முதுகை பிடிச்சிக்கு விளையாடிச்சு. பாருங்க, ஒரு ஜனாதிபதி ஆரோ ஒரு புள்ள அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முதுகில் இருந்த காடை முட்டையை போன்றிருந்த அந்த நுபுவத்துடைய முத்திரையை பிடிச்சிட்டு விளையாடி இருந்துச்சு. பாப்பா சொன்னார், சே என்றார். நபி அவங்க சொன்னாங்க, கொடுங்க விளையாடட்டும், புள்ளண்டா விளையாடும். இப்ப பாப்பா புள்ள தாடியை பிடிச்சாலும் முடிய பிடிச்சாலும் தொப்பியை கலத்தினாலும் பாப்பாவுக்கு கோபம் பெறுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு இரக்கமாக இருந்திருக்கின்றார்கள். அன்பானவர்களே, அந்த காடை முட்டை போன்றிருந்த அந்த நுபுவத்தின் முத்திரை அது மேனியுடைய நிறமாகத்தான் இருந்துச்சு. அது குறையாக இல்லை, அந்த பருமாதிரி தடிச்சு போயிருக்கல, அது அதனுடைய நிறத்தில் இருந்துச்சு. கொஞ்சம் சற்று புடைத்திருந்தது. தவீலு சண்டை, கரண்டை கை நீண்டு போயிருக்கும், கையிலே முடி வளர்ந்திருக்கும். அஷ்அரு விராயின், கொஞ்சம் முடி இருக்கு, பொம்பளைகள் மாதிரி இல்லை, கொஞ்சம் கையில முடி இருக்குமா. ரஹ்புர் ராஹா, உள்ளங்கை விரிந்து போயிருக்கும். ஷத்னுல் கஃபைன் வல் கதமைன், உள்ளம் கை காலிலே சதை பிடித்திருக்குமா.
இந்த கடுமையாக மெலிஞ்சி வறண்டாக்கள் மாதிரி இல்லாமல் உள்ளங்கை சதை பிடித்திருக்கும் லஹ்முல் கராதீஸ், மொழிகள் எல்லாம் மூட்டுகள் எல்லாம் அழகாக இருக்கும், தசை பிடித்திருக்கும். நபி அவர்கள் தனது கையால் யாருக்கும் அடித்தது கிடையாது. ஹத்தா மனைவி தன் மனைவிக்கும் அடித்தது கிடையாது. அன்பானவர்களை நாம சொல்லலாமா, நான் இந்த மனைவிக்கு கை வைக்கல, இதுவரைக்கும் நான் இந்த மனைவிக்கு கை வைக்கல சொல்லலாமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மனைவி இல்லை, மனைவி கை வைக்கல. யுத்த காலத்தில் மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்று வரக்குள்ளதான் காஃபிர்களுக்கு அங்கே கையை உயர்த்தி இருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கும்முல் கமீஸ் இல ருஸ், மணிக்கட்டு வரை தன்னுடைய ஆடையை அணிந்திருப்பாங்க. அப்ப நபி அவர்கள் ஃபுல் ஸ்லிப் தான் போட்டிருப்பாங்க, ஆஃப் ஸ்லிப் அணிந்தது கிடையாது. ஆடையில சுன்னத். ஹம்சானுல் அஹ்மஸைன், பாதம் சற்று குழி விழுந்திருக்கும், கரண்டை காலுக்கு மேலதான் ஆடை அணிவார்கள். கரண்டை காலுக்கு கீழே யார் ஆடை அணிகிறாரோ ஆண்களில் அவர் நரகவாதி என்று சொன்னார்கள். கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணிகிறது யாரது? நரகவாதியுடையது. பெண்கள் கரண்டை காலுக்கு கீழே தான் ஆடை அணிய வேண்டும். ஆனா இப்ப எல்லாம் மாறி பொம்பளைகள் கரண்டை காலுக்கு மேல உடுக்காங்க, ஆம்பளைகள் கரண்டை காலுக்கு கீழே உடுக்காங்க. பெண்கள் கரண்டை காலுக்கு மேல உடுக்கிறது ஹராம். பாய் இந்தி என்னது, ட்ரௌசர் போட்டு கரண்டை காலுக்கு மேல டெனிங் ட்ரௌசரை இழுத்து போட்டு ஷூவும் போட்டு நம்மளோட பிள்ளைகள் ரோட்ல போகுது, ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க, கிளாஸுக்கு போகுது, ஹராம். பாப்பா ஏத்திக்கு போறார். அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாதணி அணிவார்கள். அவர்களுடைய பாதணி வலது காலை கொண்டு தான் ஆரம்பிப்பாங்களாம். பாதணி அணிய கூட வலது காலத்தை முற்படுத்துவாங்க, களத்தும் பொழுதும் இடது காலை முற்படுத்துவார்கள். வெண்மையான ஆடையை அணிவதை விரும்புவார்கள். மேலிருந்து கீழ் இறங்குவதை போன்றுதான் நடப்பாங்களாம். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? பெருமையுடைய நடை நடக்க மாட்டார்கள், வேகமாக நடப்பார்கள். பொம்பளையில் நடக்கிற மாதிரி மெதுவாக நடக்க மாட்டார்கள். பூமியின் பாதத்தை சற்று அழுத்தமாக ஊன்றி வைப்பாங்க, தேய்ச்சி சேச்சி. இந்த ரோட்டு வழிகளாக நடப்பாங்க, அப்படி புழுதியை கிளப்பி சோம்பேறியை போன்று நடக்க மாட்டாங்க. ஒவ்வொரு காலையும் தூக்கி தூக்கி வைப்பார்கள். சஹாபாக்களை முன்னே விட்டு இவர் பின்னே செல்வார்கள். இப்ப காசிதாரன் நீங்க எல்லாம் பின்னுக்கு வாங்கன்னு ஆள் சேர்க்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானா சேர்ந்த கூட்டம், அவர்களை முன்னால் விட்டு இவர்கள் பின்னால் தான் செல்வாங்களாம். ஒரு தலைவருக்கு அழகிதான், யாராவது கூப்பிட்டா திரும்பி பார்ப்பாங்க, பூர்த்தியாக திரும்பி பார்ப்பார்கள். யாரை கண்டாலும் சலாத்தை கொண்டு ஆரம்பிப்பார்கள். அன்பானவர்களே, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு. இதை கற்பனை செய்யும். இந்த அழகு நபி, இந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து நாம் ஒவ்வொருவர்களும் தூங்கும் பொழுது நிச்சயமாக அவரை நாம் கனவிலே காணலாம். நேரடியாக கண்ட அந்தஸ்தை அல்லாஹ் தருவான். ஆகவே எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் அவனுடைய அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த முபாரக்கான கையினால் ஹவுதுல் கௌதர் என்ற நீர் தடாகத்திலே நீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவர்களுக்கும் தருவானாக.